தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜெனரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் பிசி கேட்டகரியில் எந்த மாணவரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை பற்றி தொடர்ந்து ஒரு 4 வீடியோ பதிவுகள் வெளியிட இருக்கிறோம். இதில் முதல் வீடியோவா ஜெனரல் ரேங்க்ஸ் பிசி கேட்டகரியில் 39,000 50,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்கள் ஜெனரல் ரேங்க் எந்தெந்த கல்லூரியில் எந்தெந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எஸ்பெஷலி சென்னை ஜோன் கல்லூரிகளில் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கு என்பதை பற்றி முதல் வீடியோ நாங்கள் வெளியிடுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நம்ம ரவுண்டு 1 நிறைய கல்லூரிகளில் சீட்ஸு தீர்ந்து போயிருக்கும். இருந்தபோதும் 39,000 50,000 வரைக்கும் நீங்கள் ரேங்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமுமே நல்ல காலேஜில் சிஎஸ்சி, இசிஇ மற்றும் கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி முதலான பிரான்ச்சஸும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உண்டான பிரான்ச்சஸ் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓவரால் ப்ராசஸில் ரவுண்டு 1 நடந்து முடிஞ்சிருக்கு. நாம் ரவுண்டு 2க்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரவுண்டு 2ல் ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வச்சிருக்கிற அனைத்து மாணவர்களுமே கலந்து கொள்ளலாம். இந்த டேட்ஸை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிற டேட் 26/7/2025, முடிகிற டேட்டு 28/7/2025. இதனுடைய ரிசல்ட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு 29 ஜூலை மாதம் கிடைக்க போகுதுங்க. இதன் அடிப்படையில் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ரேங்குக்கான சரியான சென்னை ஜோன் காலேஜஸ் என்னென்ன, சரியான பிரான்ச்சஸ் என்னென்ன, டிஎன்இஏ 2024 எந்தெந்த ரேங்குக்கு சென்னை ஜோனில் எந்தெந்த பிரான்ச் கிடைச்சிருக்கு என்பதை பற்றி இந்த அனாலிசிஸில் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டாப் காலேஜஸில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச், சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச், இதுக்கெல்லாம் நமது மாணவர்கள் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த சீட்ஸை ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே போல் டாப் காலேஜஸில் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி முதலான பிரான்ச்சஸ்க்கும் சில மாணவர்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து லாக் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம ரவுண்டு 2க்குள்ளே நுழையும் போது டயர் 2 காலேஜஸில் இருக்கிற சிஎஸ்சி மற்றும் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் அலாங் வித் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு இன்னமுமே நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுபோக டாப் காலேஜஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோர் பிரான்ச்சஸில் கம்பேர் பண்ணும்போது டாப் காலேஜஸில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோஸ்பேஸ் முதலான பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம நிறைய ரேங்க், அதிகப்படியான ரேங்க் வாங்கி ரவுண்டு 2ல் தான் போகிறோன்னு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. நமக்கு உண்டான காலேஜஸ் டாப் காலேஜஸில் கோர் பிரான்ச்சஸும் டயர் 2 காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டர் இருக்கிற கோர்சஸும் நமக்கு அவைலபிளாக இன்னும் இருக்குங்க. இதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச்சஸுக்கு எந்தெந்த ரேங்க்குக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், காட்டாங்குளத்தூர் அட்டானமஸ் காலேஜ். கடந்த வருடம் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 39,169 மற்றும் அதற்கு கீழாக வாங்கிய மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஏஐடிஎஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளஸ்டரில் சீட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிறதுனால நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி
35,252 மற்றும் அதற்கு கீழே. நெக்ஸ்ட் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம், அதே ஏஏடிஎஸ் கடந்த வருடம் 39,987க்கு முடிஞ்சது. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 35,988. நெக்ஸ்ட் லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 40,242 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 36,218 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 40,279க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 36,251. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ராமாபுரத்தில் இருக்குது. இது ஒரு அருமையான காலேஜுங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் கடந்த வருடம் 40,746க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 36,671. நெக்ஸ்ட் வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 40,773க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 36,696 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்து கொண்டிருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 41,001 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 36,901 மற்றும் அதற்கு கீழாக வைத்திருக்கின்ற மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 41,095 மற்றும் அதற்கு கீழாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 36,986. கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்க ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 41,439 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 37,295 முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எகைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி கடந்த வருடம் 41,505 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 37,355. எகைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரம் ஏஐடிஎஸ் கடந்த வருடம் 41,730 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் ஏஐடிஎஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால 37,557 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு கீழாக வைத்து கொண்டிருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மறுபடியும் கும்மிடிப்பூண்டி ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி கடந்த வருடம் 41,862க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 37,676க்கு முடிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி கடந்த வருஷம் 42,334 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 38,101 ஜென்ரல் ரேங்க் வாங்கி இருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கடந்த வருடம் 43,322 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 38,990. எகைன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் எம்டெக் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு எம்டெக் சிஎஸ்சி 5 இயர்ஸ் கோர்ஸ் கடந்த வருடம் 43,363 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 39,000 கிட்ட க்ளோசிங் ரேங்கில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்தபடியாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் 3 பிரான்ச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் கடந்த வருடம் 43,500, 43,900, 44,300 இந்த 3 பிரான்ச்சஸும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது ஏரோநாட்டிக்கல் 39,227 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 39,500 கிட்ட க்ளோஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. பயோடெக்னாலஜி 39,900 தட் இஸ் 40,000 க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அதுவே சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கும்போது அட்டானமஸ் காலேஜ் ஏஐ அண்ட் எம்எல் நான் படிக்க விரும்புகிறேன் நினைக்கிறவங்களுக்கு கடந்த வருடம் 44,100 கிட்ட முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 39,600 கிட்ட முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட் இஸ் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் யாரெல்லாம் நாங்கள் சொல்கிற ரேங்குக்கு கீழே வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் விரும்புகிறவங்களுக்கு கடந்த வருடம் 44,920 க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 40,500 கிட்ட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி பிரான்ச் கடந்த வருடம் 45,246. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 40,700 கிட்ட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 45,496 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 41,000 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் கடந்த வருடம் 45,597. இந்த வருடம் நமது எதிர்பார்ப்பு 41,000. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ஏஐ மற்றும் எம்எல் பிரான்ச் கடந்த வருடம் 45,991 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 41,392 மற்றும் அதற்கு கீழாக வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் கும்மிடிப்பூண்டி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 46,276 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 41,648. எகெயின் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 46,306 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 41,675. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சைபர் செக்யூரிட்டின்னு தனியாகவே ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. அதில் கடந்த வருடம் 46,374 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 41,737 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் அதே எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் இசி டிபார்ட்மெண்ட் 47,205 கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 42,485 வரைக்கும் நாம் எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் பயோடெக்னாலஜி 47,768 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 43,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஐஓடி கடந்த வருடம் 47,950 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 43,155 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் கும்மிடிப்பூண்டி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் ஏ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் 48,252 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 43,427 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் என்னோட ட்ரீம் பிரான்ச், அது நான் எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் படிப்பேன்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ராமாபுரத்தில் கடந்த வருடம் 48,305 க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுடைய ரேங்க் 43,500 கீழே இருக்கிற பட்சத்தில் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொபோட்டிக்ஸ் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சிட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபியூ காலேஜஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 48,554 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 43,699 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரத்தில் போன வருஷம் 48,809 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 43,928 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்மிடிப்பூண்டி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி போன வருஷம் 49,189 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 44,270 வரைக்கும் கிடைக்கலாம். செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ்
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் கடந்த வருடம் 50,576 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 45,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறவங்களுக்கு கடந்த வருடம் 51,109 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 45,998, தட் இஸ் 46,000 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சீட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 51,611 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 46,450க்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் ஏஐ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் 51,667 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 46,500க்கு உள்ள ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் முடிஞ்ச க்ளோஸ் ஆன ரேங்க் 52,314. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 47,083. நெக்ஸ்ட் ஸ்ரீ ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 52,758 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 47,482 வரைக்கும் க்ளோஸ் ஆகலாம் என்று எதிர்பார்க்குறோம். மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 53,027 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 47,724 ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 53,127 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 47,814 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் 53,198 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 47,878 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் க்ளோசிங் 53,428. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 48,085. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 53,518. இந்த வருஷம் 48,166 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் லாஸ்ட் இயர் 54,249 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 48,824 ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கடைசியாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கடந்த வருடம் ஃபுட் டெக்னாலஜி மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 54,900க்கு கீழே இருக்கிற ரேங்கில் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 49,400, அதர்வைஸ் 49,500க்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஏஐ அண்ட் டிஎஸ் காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கடந்த வருடம் 55,700 சில்லறைக்கு முடிஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 50,200க்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஏஐடிஎஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, ரவுண்டு 2ல் நான் வந்துட்டேன், என்னுடைய ரேங்க் ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னு யாருமே வருத்தப்பட வேணாம். ரவுண்டு 2ல் தான் முக்கியமான பல காலேஜஸ் நல்ல நல்ல பிரான்ச்சோட வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற கல்லூரியில், சென்னை பேஸ்டு கல்லூரியில் நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சில் ரவுண்டு 2ல் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 2 டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ்.